POCO அவங்களோட C சீரிஸில் இப்போ புதுசாக C85x அப்படிங்கிற ஒரு புது என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவும் பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் ஒரு நல்ல டிசைனே சொல்லலாம். பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த டிசைன் பற்றி அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 6.9 இன்ச்சஸ்க்கான பெரிய டிஸ்பிளே. ஆனால் இங்கே HD+ ரெசல்யூஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இங்கே டிஸ்பிளே LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. AMOLED பேனல் கிடையாது. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் AMOLED பேனலாக பெருசாக எதிர்பார்க்கவும் முடியாது. அண்ட் இந்த டிஸ்பிளேட ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் அண்ட் 240Hzக்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குது. அண்ட் டைரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணுறதுக்காக இங்கே 800 nitsக்கான பீக் பிரைட்னஸ் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் டைரக்ட் சன்லைட்டை யூஸ் பண்ணும்போது. அண்ட் போக்கோங்க என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா TUV ரெய்லேண்டோட ஃப்ளிக்கர் ஃப்ரீ சர்டிஃபிகேஷன், லோ ப்ளூ லைட் சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் கூடவே இந்த ஃபோனுக்கு IP52க்கான டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட் ரேட்டிங்கும் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணிக்க ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் இங்கே யூனிசாக்கோட T8300 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸர் வந்து ஒரு என்ட்ரி லெவலுக்கும் ஒரு மிட் ரேஞ்சுக்கும் நடுவில் ப்ராசஸர். மீடியாடெக் கூட கம்பேர் பண்ணும்போது 6300 என்ன பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குமோ அதே பர்ஃபார்மன்ஸ் இந்த ப்ராசஸர் உங்களை எதிர்பார்க்க முடியும். ஸோ பெரிய லெவல் கேமிங்கோ இல்லை அப்ளிகேஷன்ஸோ இதில் எதிர்பார்க்காதீங்க. கேஷுவல் யூசேஜுக்கு போதுமானதாக இருக்கும். அண்ட் கேமிங்ஸ்லாம் பெருசாக எதிர்பார்க்காதீங்க. கேஷுவலாக கேம் ப்ளே பண்ணிங்கன்னா மேபி செட் ஆகலாம். அண்ட் அந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 4GBக்கான LPDDR4X ரேம் ஆப்ஷனும் அண்ட் 128GBக்கான இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. 4GB அப்படிங்கிறது பத்தவே பத்தாது. அட்லீஸ்ட் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் மினிமம் 6GB ரேம் கொடுத்துருக்கணும். பட் இவங்க கொடுக்கல. அண்ட் சப்போஸ் இந்த ஃபோனை நீங்கள் ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் நினச்சிங்கன்னா இந்த ஃபோனில் உங்களுக்கு 2TB வரைக்கும் ஸ்டோரேஜை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். இதுக்காக டெடிக்கேட்டட் SD கார்ட் ஸ்லாட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணிக்க கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 32 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் செகண்டரி சென்சார் என்னென்னே சொல்லலை. ஸோ தேவையில்லை சென்சார் தான். ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் இங்கே 6300 mAhக்கான பேட்டரி. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 15 வாட்ஸ்க்கான வயர்டு சார்ஜிங்கும் அண்ட் 7.5 வாட்ஸ்க்கான வயர்டு ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஃபோனில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இது HD+ டிஸ்பிளே இருக்கிறதுனால உங்களுக்கு பேட்டரி பேக்கப் ரொம்ப அதிகமாக வரும். ஸோ நீங்கள் ஒரு டெலிவரி பார்ட்னராக இருக்கீங்க, இல்லை உங்கள் வீட்டில் ஏஜ்டு பர்சன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பேட்டரி போதுமானதாக இருக்கும். அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஃபோனை பவர் பட்டன்லேயே கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் Android 16 ரன் ஆகுது. இதுக்கு மேலே ஷாமியோட ஓன் UIயான HyperOS வெர்ஷன் 3 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த ஃபோனோட ப்ரைஸிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேஸ் வேரியன்ட் 4GB RAM 64GB வேரியன்ட் உங்களுக்கு 10,999க்கும் அண்ட் 128GB வேரியன்ட் உங்களுக்கு 11,999க்கும் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உங்களோட பட்ஜெட் வேறு வழியே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா 4GB RAM 64GB நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ப்ரைஸ் பாயிண்ட் இந்த ஃபோன் நீங்கள் வாங்குவீங்களா அப்படின்னு கேட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.